அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். மறுமை நாளில் உங்கள் குடும்பத்தாரை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களா? மிஸ்காத் அல் மசாபிஹில் 5550க்கு மேலே தேடினா இதற்குண்டான பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பித்தாங்க. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை பார்க்கலாம். எனக்கு பின்னால் நடந்து வா, நான் வழி தெரியாமல் குழம்பினால் ஒரு கூழாங்கல்லை எறிந்து திசையை காட்டு என்று யாரிடம் கூறினார்கள்? 28வது அத்தியாயத்தில் 20வது வசனத்துக்கு மேலே தஃப்சீர் இப்னு கசீரில் தேட சொல்லி குழு கொடுத்துருந்தோம். மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரிகள் சரியான பதிலை அழகான முறையில் அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அல்லாஹ் நம்ம அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். இப்போ அந்த பதிலை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். 28வது அத்தியாயத்தில் 25 to 28 அதனுடைய விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர்களில் ஒருத்தி கூறினால், என் தந்தையே, இவரை வேலைக்கு அமர்த்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக நீர் வேலைக்கு அமர்த்துபவர்களில் இவரே சிறந்தவர். இவர் பலமானவரும் நம்பகமானவரும் ஆவார். அந்த மனிதரின் 2 மகள்களில் ஒருத்தி இவ்வாறு கூறினால், அவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நடந்து வந்தவர் என்றும் கூறப்படுகிறது. அவர் தன் தந்தையிடம், என் தந்தையே, இவரை வேலைக்கு அமர்த்தி கொள்ளுங்கள், அதாவது ஆடுகளை கவனித்து கொள்ளும் மேய்ப்பராக அமர்த்த கூறினாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜூரை அல் ஹாதி, அபு மாலிக் கதாதா, முஹம்மது பின் இஸ்ஹாக் உள்ளிட்டோர் கூறியுள்ளதாவது, நிச்சயமாக நீர் வேலைக்கு அமர்த்துபவர்களில் இவரே சிறந்தவர். இவர் பலமானவரும் நம்பகமானவரும் ஆவார் என்று அவர் கூறியபோது அவருடைய தந்தை அவரிடம், அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், 10 ஆண்களால் மட்டுமே தூக்கக்கூடிய ஒரு பெரும் பாறையை அவர் ஒற்றை ஆளாக தூக்கினார்கள். மேலும் நான் அவருடன் நடந்து வந்தபோது நான் அவருக்கு முன்னே சென்றேன். ஆனால் அவர் என்னிடம், எனக்கு பின்னால் நடந்து வா, நான் வழி தெரியாமல் குழம்பினால் ஒரு கூழாங்கல்லை எறிந்து திசையை காட்டு என்று கூறினார்கள் என்று கூறினார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷுவைப் நபியுடைய 2 மகள்களில் ஒரு மகள்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அனைவரும் விடையை தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு இஸ்லாமிய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அறிந்து கொள்வோம். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.